சோசியல் மீடியால அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தேன். ஸ்டாலின் கவர்மெண்ட் 1000 crore ஸ்கேம் என்ன டேக் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கரப்ஷன் கபடதாரி திமுக சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல 10 ரூபா பாலாஜி திருட்டு மாடல் என்னாச்சு? ஃபென்டாஸ்டிக் நியூஸ். குச்சமே இல்ல, ஐயாவே சொல்லிட்டாரு ஃபென்டாஸ்டிக் நியூஸ்னு சொல்லிட்டு. இழுத்து மூடு எடப்பாடி அரசியல உடனே அம்மா எல்லாம் கையும் இழுத்து மூடு டாஸ்மாகை இழுத்து மூடு மூடிவிடு டாஸ்மாகை மூடிவிடு இன்னைக்கு யாருதான் முதலமைச்சர்? நான் தான். அம்மா மூடு. அப்ப மூடு. கரெக்டா தானே கேக்குறாரு, நல்லா கேக்குறாரு. அப்ப மூடு. ஏன் மூட மாட்ற? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். சீமானே உன்னதானே சொல்றாரு. அண்ணன் பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காரு போல சீமான் அண்ணன். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நான் பேச்சு அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். பிஎம்ஏ ஏஎம்னா வெடிஞ்சிரு காலில. பிஎம் பிஎம்னா ஏஎம்னு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவாயா? சரியா, ஆங்கர் ராக் பண்ணிட்டாரு, கெஸ்ட் ஷாக் ஆயிட்டாரு. அவ்வளவுதான்.